ஆடியோவில் 27 நட்சத்திரங்களான முதல் நட்சத்திரமான அஸ்வினியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சைடில் எழுதிக்கோங்க. இதே தான் ஃபாலோ அடுத்து வரக்கூடிய 27 நட்சத்திரத்துக்கும் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. பெயர் அஸ்வினி, தோற்றம் வந்து குதிரை முகம், அதிதேவதை வந்து அஸ்வினி தேவர்கள், அதிபதி கேது, தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள், பாலினம் ஆண், நிறம் கருப்பு, கணம் தேவகணம், மிருகம் ஆண் குதிரை, பறவை ராஜாளி, மரம் எட்டி மரம், நாடி வாத நாடி, ரஜ்ஜு வந்து கால்லையும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாதம், வேதை வந்து கேட்டை, வள ஓட்டு நட்சத்திரமா இட ஓட்டு நட்சத்திரமா நம்ம பேசிட்டு வந்தோங்களா. ஸோ அஸ்வினி வந்து வள ஓட்டு நட்சத்திரம். பார்வை வந்து சமநோக்கு நாள். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரத்தில் தோன்றியவர் யார்? இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் யாருன்னா அஸ்வத்தாமன் அப்படின்றவர். வேறு பெயர்கள், இந்த நட்சத்திரத்துக்கு வேறு பெயர் பரி, மருத்துவ நாள், யாழ், குதிரைவாசி. ஸோ இது மட்டும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் பின்னாடி வரும் நமக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும். ஸோ இது கூட சேர்த்து இன்னொன்று போட்டுக்கோங்க, அமுத நாடி விஷ நாடின்னு போட்டுக்கோங்க. ஸோ அமுத நாடி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 12 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷ நாடி 50 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. அஸ்வினி நட்சத்திரம் ஓவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பெயர் பரணி, தோற்றம் முக்கோண வடிவம், அதிதேவதை யமன், அதிபதி சுக்ரன், தசா ஆண்டுகள் 20 ஆண்டுகள், பாலினம் பெண், நிறம் வெண்மை, கணம் மனித கணம், மிருகம் ஆண் யானை, பறவை காக்கை, மரம் நெல்லி, நாடி வந்து பித்த நாடி, ரஜ்ஜு வந்து தொடை, வேதை வந்து அனுஷம். வள ஓட்டு நாளா இட ஓட்டு நட்சத்திரமானு பார்ப்போம் இல்லைங்களா. இது வள ஓட்டு நட்சத்திரம். பார்வை வந்து கீழ் நோக்கு நாள். அப்புறம் அமுத நாடி 18 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷ நாடி 24 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். இந்த ஏன் அமுத நாடி விஷ நாடி வந்து பரிகாரத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நம்ம சொல்கிறோம் இங்கே. இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன் தோன்றிருக்காரு. ஸோ வேறு பெயர்கள் இதுக்கு வந்து பகலவன், தாலி, முக்கூட்டு, கிழவன், அடுப்பு, இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வேறு பெயர்கள். இது கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மைகள். பெயர் கார்த்திகை, தோற்றம் வந்து கத்தி போன்ற வடிவம், அதிதேவதை அக்கினி, அதிபதி சூரியன், தசா ஆண்டுகள் வந்து 6 ஆண்டுகள், பாலினம் பெண், நிறம் சிகப்பு, கணம் ராட்சச கணம், மிருகம் பெண்ணாடு, பறவை வந்து மயில், மரம் அத்தி மரம், நாடி சிலேத்தும நாடி, ரஜ்ஜு வந்து தொப்புள் வயிறு, வேதை வந்து விசாகம், வள ஓட்டு இடம் ஓட்டான்னு போவோம் இல்லைங்களா. இது வந்து வள ஓட்டு நாள். பார்வை வந்து கீழ் நோக்கு நாள். இதோட அமுத நாடி வந்து பார்த்தீங்கன்னா 24 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷ நாடி வந்து 30 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள். ஸோ இந்த நட்சத்திரத்தில் யார் தோன்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் தோன்றியிருக்காங்க. இதுக்கு வேறு பெயர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கான வேறு பெயர்கள் எரிநாள், நாவிதன், அங்கி, இறால், இதெல்லாம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். பெயர் வந்து ரோகிணி, தோற்றம் வந்து வண்டி போன்றது இருக்கும், அதிதேவதை வந்து பிரம்மா, அதிபதி சந்திரன், தசா ஆண்டுகள் 10 ஆண்டுகள், பாலினம் பெண், நிறம் வந்து கருப்பு, கணம் மனித கணம், மிருகம் ஆண் நாகம், பறவை ஆந்தை, மரம் நாவல் மரம், நாடி வந்து சிலேத்தும நாடி, ரஜ்ஜு வந்து கழுத்து, வேதை வந்து சுவாதி. வள ஓட்டு நட்சத்திரமா இட ஓட்டு நட்சத்திரமானு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து இட ஓட்டு நட்சத்திரம். பார்வை மேல் நோக்கு நாள். இதோட அமுத நாடி பார்த்தீங்க அப்படின்னா 22 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள், விஷ நாடி வந்து 40 நாளிகைக்கு மேல் 4 நாளிகைகள் அப்படின்போம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் யார் தோன்றியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் பீமன் இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் தோன்றியிருக்காங்க. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கான வேறு பெயர்கள் வந்து பண்டி, தேர், உருளை, வையம். ஸோ இந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நட்சத்திரம் மிருகஷீரிடம். பெயர் வந்து மிருகஷீரிடம், தோற்றம் வந்து மானின் தலை போன்ற வடிவம், அதிதேவதை சந்திரன், அதிபதி செவ்வாய், தசா ஆண்டுகள் 7 ஆண்டுகள், பாலினம் அலி, நிறம் வெண்மை. இதோட கணம் வந்து பார்த்தீங்கன்னா தேவகணம், மிருகம் வந்து பெண் சாரை, கோழி பறவை, மரம் கருங்காலி, நாடி வந்து பித்த நாடி, ரஜ்ஜு தலை, வேதை வந்து சித்திரை அவிட்டம்,
வளவோட்டு நட்சத்திரமா இடவோட்டு நட்சத்திரமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து இடவோட்டு நட்சத்திரம். பார்வை வந்து சமநோக்கு நாள். அமுத நாடி வந்து 8 நாழிகைக்கு மேல் 4 நாழிகைகள். விஷ நாடி 18 நாழிகைக்கு மேல் 4 நாழிகைகள். இந்த நட்சத்திரத்துல தோன்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புருஷ மிருகம்னு ஒருத்தர் தோன்றியிருக்காரு. இதோட வேறு பெயர்கள் மகம், சீரம், மும்மீன், மான் தலை, மதிநாள். ஸோ இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தோட வேறு பெயர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தின் தன்மைகள். பெயர் வந்து திருவாதிரை. தோற்றம் தளிர் தோற்றம், அதாவது ரத்தினம் மாதிரி இருக்கும். அதிதேவதை வந்து ருத்ரன். அதிபதி ராகு. தச ஆண்டுகள் 18 ஆண்டுகள். பாலினம் வந்து பெண். நிறம் வந்து தளிர் சிவப்பு. அதுக்கப்புறம் கணம் வந்து மனித கணம். மிருகம் வந்து ஆண் நாய். பறவை வந்து சிட்டுக்குருவி. மரம் வந்து கருங்காலி. நாடி வந்து வாத நாடி. ரஜ்ஜு கழுத்து. பேதி நட்சத்திரம் வந்து திருவோணம். வளவோட்டு நாளா இடவோட்டு நாளான் இருக்கும். இது வந்து இடவோட்டு நாள். பார்வை வந்து மேல்நோக்கு நாளாக இருக்கும் இது. ஓகேங்களா. ஸோ அமுத நாடி வந்து 15 நாழிகைக்கு மேல் 4 நாழிகைகள். விஷ நாடி 21 நாழிகைக்கு மேல் 4 நாழிகைகள். இந்த நட்சத்திரத்தில் யார் தோன்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்ற கூடிய அதிதேவதை, சூரியனோட அதிதேவதை வந்து ருத்ரன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அவங்க தோன்றிருக்க நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். வேறு பெயர்கள் வந்து செங்கையால், மூதிரை, சிவன் தினம்.